கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் இந்த பூமியில் அநேகருக்கு நன்மை செய்வீங்க. அப்படி உங்களை கர்த்தர் வைப்பார். பயப்படாதீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பரிசுத்த ஸ்தலத்தில் உமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு ஆண்டவர். ஒத்தாசை அனுப்புகிறார், நமக்கு உதவி அனுப்புகிறார், நமக்கு ஒரு சப்போர்ட் வர வைக்கிறார். சங்கீதம் 121:1 நீங்கள் வாசித்தா கூட அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், உதவி அனுப்புகிறவர். அவரை நோக்கி பார்க்கும்போதே அவரிடத்தில் நமக்கு நன்மைகள் கடந்து கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, அற்புதம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சிக்காக அழுகிறாங்க. இப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்குறார், இந்த ஜனங்கள் இறைச்சிக்காக அழுகிறார்களே, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? இவ்வளோ கூட்ட மக்களுக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், என் கரம் குறுக்கி போகவே இல்லை. நான் அற்புதம் செய்வேன். என்னுடைய கரத்தை நீ பாரு, என் வல்லமை நீ பார்க்க போகிற சொல்லிட்டு ஒரு காற்றை வீச பண்ணி திரளான காடைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஜனங்கள் இறைச்சி புசிச்சாங்க. பாருங்க, எப்பெல்லாம் மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தாரோ அப்போதெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு. யாருக்காக மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தாலும் உடனே அற்புதம் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் விக்கிரகம் செய்த பொழுது ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்ன பொழுது கூட அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பண்டாடுகிறார். உடனே உதவி வந்துச்சு, ஆண்டோடைய குரல் கேட்கப்பட்டுச்சு. நான் இந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தெய்வ ஜனங்களே, தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஒத்தாசை அனுப்புவார். இன்றைக்கு மனுஷன் நம்ம இங்கே ஏமாந்து போயிருக்கலாம். யாரும் எனக்கு உதவி செய்ய நினைக்கலாம். யாரையும் பார்க்க வேண்டாம். முழங்கால முடக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஏசப்பாவை உதவி அனுப்புவா, உதவி செய்கிற வழிகளை திறந்து தருவா. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த வழியும் இல்லை. என்ன சிவர்ந்து யாரெல்லாம் கலங்கி இருக்கிறாங்களோ நீங்கள் ஒத்தாசை அனுப்புங்க, உதவி அனுப்புங்க, வழியை திறந்து கொடுங்க. ஆண்டவர், வியாதிப்பட்டவங்களுக்காக விசேஷமாய் மன்றாடுகிறேன். வியாதி நகரத்திலிருந்து ஒவ்வொரு நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரை, நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. கடலில் சிக்கி தவிக்கிற குடும்பங்களை ஏசப்பா விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசிர்வதிங்க. அரசு நிறுவனங்களில் தனிநபர்கள் பணி செல்ல ஆசிர்வதிங்க. நிரந்தர வேலை தொழில் இல்லாதவங்களுக்கு நிரந்தர வேலை தொழிலை கர்த்தர் ஆண்டவரை உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கும். நீ பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமணநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.